எடப்பாடி பழனிசாமியும் அவருக்கு எதிராக நிற்பவர்களும் ஒன்றிணைவது கிட்டத்தட்ட இனி சாத்தியமில்லை. ஆனால் இதனால் இழப்பு என்பது இபிஎஸ்க்கு தான் ஏற்படும். ஏனென்றால் அவர்தான் பிரதான எதிர்க்கட்சி தலைவர், வலுவான கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் முதல்வராக போவது இபிஎஸ் தான். ஓபிஎஸ்ஓ, தினகரனோ, சசிகலாவோ அல்லது செங்கோட்டையனோ அல்ல. எனவே அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டியது எடப்பாடி பழனிசாமிக்கு மிக முக்கியமானது. ஒருவேளை ஓபிஎஸ் உள்ளிட்டவர்களை கட்சியில் இணைக்காவிட்டாலும் வேறு வழிமுறைகளின்படி கூட்டணியில் சேர்க்கலாம். தினகரனையும் கூட்டணிக்குள் தக்க வைக்கலாம். இன்னொரு பக்கம் தேமுதிகவும் அதிமுகவும் எதிரான மனநிலையில் உள்ளது. அவர்களை சமாதானம் செய்து உள்ளே கொண்டு வரலாம். ஆனால் எல்லாவற்றையும் மேலே இருப்பவன் பார்த்துப்பான் என்ற மனநிலையில் இருந்தால் ஒருவேளை நாளை ஆட்சி கிடைத்தாலும் அதனையும் மேலே இருப்பவர்களே பார்த்துக் கொள்வார்கள். அடுத்தடுத்த ஆண்டுகளில் சிவசேனா நிலை அதிமுகவுக்கும் ஏற்பட்டுவிடும் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். உட்கட்சி குழப்பங்கள் ஒரு பக்கம் இருக்க, அதிமுகவுக்கு பெரும் தலைவலியாக மாறியிருக்கிறது தாவேகா. நிச்சயமாக திமுகவுக்கு எதிரான வாக்குகளில் கணிசமான வாக்குகளையும் பொதுமக்களின் கணிசமான வாக்குகளும் இம்முறை விஜய்க்கு கிடைக்கும். அது நிச்சயம் அதிமுக வாக்கு வங்கிக்கு பாதகத்தை உருவாக்கும். அதுபோல டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் அதிமுக பழைய வலிமையோடு இல்லை. அங்கே ஓபிஎஸ், தினகரன் ஃபேக்டர் சொல்லிக் கொள்ளும்படியான பாதிப்பை உருவாக்கும்.